Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பஃப் பேஸ்ட்ரி. பேக்கரியில எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா பஃப் பேஸ்ட்ரி, அதே தான் பேக்கரியில வந்து அவங்க அவன்ல வச்சு செய்றாங்க. நம்ம இன்னைக்கு அவன் இல்லாமலே செய்ய போறோம். பாருங்க அவன் இல்லாமலே எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குதுன்னு. இந்த ரெசிபியில நான் வந்து கீமா ஸ்டஃபிங் வச்சிருக்கேன். நீங்க வேற எந்த ஸ்டஃபிங் வேணாலும் வச்சுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியானது. பேக்கரி ஸ்டைல்லயே நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்து கத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். இதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்து இதே நம்ம நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பட்டர் கூட நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூடவும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வாட்டர் சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். எப்போவுமே பஃப் பேஸ்ட்ரிக்கான டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ நான் இங்கே இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பிளாஸ்டிக் இது இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கவர், நானும் இங்கே பிளாஸ்டிக் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நம்ம இதையே ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பவுலில் பட்டர் வந்து நான் இங்கே 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். இது வந்து சாஃப்டாக இருக்கணும் பட்டர். பட்டரை நம்ம இந்த மாதிரி நல்லா உடைச்சிட்டுக்கலாம். பாருங்கள் பட்டர் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் நான் மைதா சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். முதல்ல நான் இதில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இப்போ இனி கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இனியும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சாஃப்டாக இருக்குது இல்லையா, இதுக்கு கொஞ்சம் ஒரு திக்காக நம்ம ஒரு இது மாதிரி பண்ணிக்கலாம். மைதா சேர்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. நாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நான் இதே மாதிரி மறுபடியும் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பட்டர் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, இதையே சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் மிக்சரை இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டதுக்கப்புறமா நம்ம மாவு எந்த மாதிரி மடித்தோமோ அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து வச்சுக்கலாம். இதுவும் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாருங்கள், நான் 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சேன், கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கட்டும்னு. இதில் மேலே கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி நம்ம இதையே பரத்தலாம். எவ்வளோ பெருசு உங்களால் முடியுதோ அவ்வளோ பெருசு நீங்கள் இதை பரத்தலாம். பாருங்கள்
இப்போ நம்ம பருத்தியாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா பட்டர், அது வந்து இந்த மாதிரி கட்டியாக இருக்குது. இதே வந்து நம்ம இந்த மாவு பருத்தினதுக்கப்புறமா சென்டரில் வச்சு இந்த மாதிரி நாலா பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணால் பாருங்கள் நம்மளோட மாவு இந்த மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம மறுபடியும் பருத்தலாம். பருத்தி மறுபடியும் இந்த மாதிரி நாலா பக்கமாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த கவரில் மறுபடியும் இந்த மாதிரி கவர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டோம். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது செய்யும்போது நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவராவது கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரோல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பட்டர் வந்து வெளியே வராமல் இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே எடுத்துட்டோன்னா உள்ளே இருக்கிற பட்டர் எல்லாம் வெளியே வந்துடும். இதை ரோல் பண்ணும்போது இதை பரத்தும் போது நம்ம கேர்ஃபுல்லாக பரத்தணும். இதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பரத்தக்கூடாது, இல்லைன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் வராது ப்ரெஸ் பண்ணி பரத்துனா. இப்போ பரத்தி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நான் மறுபடியும் இதையே ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவருக்கு வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம 5 டைம் செய்யணும். அட்லீஸ்ட் 4 டைம் ஆகுது செய்யணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த லேயர்ஸ் வந்து நல்லா வரும். பாருங்கள், இது வந்து 3rd டைம். பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் 4th 5th டைம் வந்து நான் வீடியோ காட்டலை, ஏன்னா ரொம்ப லாங் ஆகிடும், அதனால் நான் காட்டலை. இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் ரோல் பண்ணி நம்ம பேஸ்ட்ரிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் வந்து நம்ம ரோல் பண்ண முடிஞ்சதும் அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் நிறைய பட்டர் சேர்த்துருக்கறனால இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மாவை செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 3 monthsக்கு நம்ம இதையே ஸ்டோர் பண்ணலாம் கவரில் wrap பண்ணி. இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். இது இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி பரத்தி கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு போகலாம். இதில் நான் வந்து குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வணங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வணங்கினதும் நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பட்டை கிராம்பு பொடி, உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம நார்மலாக சேர்ப்போம் இல்லையா மசாலா, அதே மசாலா தான். நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதையை குக் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே மட்டன் கீமா எடுத்து வச்சுருக்கேன், இதையே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம இந்த மசாலா கூட நல்லா நம்ம ஒரு டைம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 minutesக்கு வந்து நம்ம நல்லா இதையை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலா கூட. பாருங்கள், இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் தண்ணி சேர்க்கும்போது வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கீமா மூழ்கிற அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், 5 விசிலுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு.
கீமாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு பொட்டேட்டோ வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். பாயில் பண்ணி நான் இதையே மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சரை பாருங்கள். இப்போ நம்மளோட கீமா ஸ்டஃபிங் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மாவு இருக்கு இல்லையா, இதை நம்ம பருத்தி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பஃப் பேஸ்ட்ரிக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டோ வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி பரத்திக்கலாம். ஒரு ஷீட்டை எடுத்து இப்போ இந்த ஷீட்டை இப்படி வச்சுட்டு நம்ம கைமா ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, இதையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து சைட்ஸ் வந்து சீல் ஆகுறதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வச்சு நம்ம சைட்ஸை சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷீட் செஞ்சு நம்ம பிளாஸ்டிக் கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டாலும் 3 monthsக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது. லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வேகும். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிலாக கொஞ்சம் கொஞ்சம் மேலேயும் நம்ம போடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதையே திருப்பி இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஆனால் நேரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேக்கரியில் எப்படி கிறிஸ்பியாக தந்தாங்களோ லேயராக அதே மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டஃப் பண்ணது எதுவுமே வெளியே வரல, நல்லா சீல் ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் பேக் பண்ணணுன்னா இதில் வந்து மேலே எக் வாஷ் கொடுத்துட்டு அப்புறம் பேக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா மில்க் வாஷ் கொடுத்துட்டு பேக் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பாலை இது மேலே தடவி பேக் பண்ணணும். நம்ம இங்கே ஃப்ரை பண்ணுறதுனால அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நான் வந்து மீதி இருந்த மாவில் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். நம்ம சைட்ஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதில் பாருங்கள் பேக்கரி மாதிரியே நம்மளோட பஃப் ரெடி. இப்போ இதில் சவுண்ட் பாருங்கள் எப்படி வரும்னு. வாவ், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. நான் நிஜம்தான் சொல்கிறேன், இது ரொம்பவுமே கிறிஸ்பி பேக்கரி ஸ்டைலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த கீமா ஸ்டஃபிங்கோட ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.